வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சு முடிச்சிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து மாபெரும் நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 14 இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறதுனால இப்போவே இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸை லோகேஷ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மேலும் இந்த படத்துடைய மோனிகா சாங் இன்னைக்கு 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே இதை பற்றின ஒரு சின்ன அஃபிஷியல் அப்டேட் விட்டுருந்தாங்க. இன்னைக்கு 6 மணிக்கு கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகிடும் என்றதை தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட்டை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியர்லேயே ஒரு பெஸ்ட்டான படமாக உருவாகி இருக்குன்னா அந்த கூலி படம்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டாருமே படத்தை பார்த்துட்டாரு. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்காம். மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷோபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் ரசிகர்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, சூப்பர் ஸ்டாரை வச்சு லோகேஷ் எடுக்கிறாருன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாரு. இதனால் இந்த படம் சூப்பர் ஸ்டாரோட படம் மாதிரி இருக்குமா, இல்லை லோகேஷோட ஸ்டைலில் இருக்குமா, இல்லை ரெண்டும் கலந்து வேட்டையன் படம் எந்த அளவுக்கு சொதப்பி போச்சோ அந்த அளவுக்கு இந்த படமும் சொதப்பிடுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படத்தில் பாடல்கள் என்பது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோப் மாதிரி தான் வரும். பாடல்கள் இல்லாமலேயும் படம் எடுப்பார். அப்படி இருக்கும்போது இந்த கூலி படத்தில் பாடல்களுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு லோகேஷ். இதனால தான் மக்கள் கொஞ்சம் கலக்கத்தில் இருக்காங்க. மேலும் இந்த படம் லோகேஷோட ஸ்டைலில் தான் உருவாகுது என லோகேஷே சொல்லியிருந்தாரு. ரஜினி, லோகேஷ் நீங்கள் அவங்களோட ஸ்டைல்லே படம் எடுங்க என அவரை ஃப்ரீயாக விட்டதா சொல்லப்படுது. மேலும் இந்த கூலி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் அண்மையில தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சிட்டுக்கு வைப் பாடல் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மேலும் டி ராஜேந்தர் அவரோட வைப் கிளப்ப மேலும் அனிருத் இந்த பாட்டை பாடியிருந்தார். அதை தொடர்ந்து இப்போ 2வது சிங்கிள் சாங்க்கான ஒரு அப்டேட் கிடைச்சது. அதாவது மோனிகா இந்த பாட்டுக்கு பூஜா ஹெக்டே தான் நடனம் ஆடியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை இந்த பாட்டு மாலை 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு ஐட்டம் சாங். இந்த சாங் இன்னைக்கு மாலை 6 மணிக்கு இந்த பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த ப்ரோமோ வீடியோவுக்கு மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு முழு பாட்டும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த பாட்டும் வைப கிளப்பும் என சொல்லப்படுது. பூஜா ஹெக்டே பாட்டுக்கு மட்டும்தான் நடனம் ஆடி இருக்காங்க. மேலும் அவங்க படத்தில் கிடையாது என்றதை படக்குழுவே ஒரு பக்கம் உறுதி பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் மக்கள் பூஜா ஹெக்டே ஒரு படத்தில் நடிக்கிறாங்கன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தோல்வியை தான் தழுவும். ஏன்னா தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வெற்றியை கூட பூஜா ஹெக்டே கொடுக்கல. அதனால கூலி படம் என்ன ஆகுமோ அப்படின்ற கலக்கத்திலையும் மக்கள் இப்போ ஈடுபட்டிருக்காங்க. நீங்கள் கூலி படத்துடைய கருத்து பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள்.